அடுத்த 24 ஹவர்ஸில் இந்த நாடு செழிப்பாகும் அப்படின்னா ஒருத்தன் சொல்கிறான் கைகால் அவன் சொல்கிறான் நடக்குமா இது வானத்தின் பணம் கடவுள் இருந்தாலும் நடக்குமா அப்படின்னு தீர்க்க சொன்னாரு. ஆபிரகாம் தான் ஆசீர்வாதம், ஈசாக்கு தான் நமக்கெல்லாம் கிடையாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எப்படி? இயேசு வந்து வரும் தேதி மட்டும் எடுக்கல, பிராக்டிக்கல் காமிச்சார், சபிச்சார். அதிகமாக இருந்தேன் அடுத்த பார்க்குறோம். அடுத்த நாள் வந்து என்னப்பா ஆமாடா யாரும் படிச்சுட்டு போகிறது இல்லைடா, ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண பார்க்கும்போது தான் அதுதாங்க இந்த புஸ்தகத்தினுடைய மதிப்பு. பிரசங்கம் பண்ணும்போது தான் ஆவியான கிரியை செய்யணும். கதை சொல்கிற இடத்துல ஆவியான கிரியை செய்ய மாட்டோம். நம்ம கதை சொல்கிற இடமா இருக்கக்கூடாது, பிரசங்கிக்கிற இடம். டே பை டே வாசனத்தினுடைய வெளிப்பாடு பிரசங்கிக்கப்படும் போது பார்த்தாங்க பரிசுத்த ஆவியான அந்த சபையில் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்த ஆவியால் ஜனங்கள் நிரப்பப்படுவார்கள். வசனம் எங்க இருக்குதோ பாருங்க, ஆவியாக வசனாடி கொண்டிருந்தா வார்த்தை வந்த உடனே அங்கே ஒழுங்கின் மேலாம் மாறிடுச்சு. ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா வார்த்தையை பார்க்க கேட்டுக்கிறாரு. என்ன வார்த்தை வருது, அந்த வார்த்தை அடிப்படையில் ஆவியானவர் வாழ்க்கை கிரியை செய்வார். ஹலோ இருக்கீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இவ்வளவு தூரம் வந்து பார்த்து வந்துட்டோம். பிறகு பாருங்க இந்த மூன்றாவது இந்த பகுதியில் நிறைய சர்ச்சைக்குரிய காரியங்கள் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பாருங்க ஏற்கனவே நம்ம பாரம்பரியமாக வந்து பாருங்க நம்ம சொல்ற சிஎஸ்ஐ பாரம்பரியம், இசிஐ பாரம்பரியம், ஐயா இசிஐ பாரம்பரியம், இதெல்லாம் ஒரு பாரம்பரியம். அது சொல்ல பெந்தகோஸ் பாரம்பரியம் இருக்குது. ஹலோ, பெந்தகோஸ் பாரம்பரியம் என்ன, நாங்கள் ஆவியானவர் நாங்கள் வந்து சொல்றது தான், இதெல்லாம் நான் கேட்க மாட்டோம். இதுதான் பாரம்பரியம். யூதர்கள் அப்படிதான் பாரம்பரியமா இருக்கிறாங்க. இயேசுவை எதிர்த்துலாம் யாருங்க பாரம்பரியமா வாழ. எனக்கு தெரியும் நீனா பாவத்தை மன்னிக்கணையா, தேவன் அளவா பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர் நிற்கிறார், அவரே கேள்வி கேட்கலாம். அப்ப இன்னைக்கு கூட அதே தான். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கு நீ கட்டலாம் கொடுக்காது, நான் என்னுடைய இதில் நான் போயிடுவேன். இல்லை தேவன் பாருங்க இதுல ஃபுல்லாவே 1ஆம் அதிகாரத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் வெளிச்சம் 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 தான். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினே இருக்கும். பாருங்க உலகத்தில் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம அம்மா இருப்பேன் எப்படி சமைப்பீங்க, எப்படி சமைப்பீங்க, கேஸ் ஸ்டவ் வச்சு சமைப்பீங்க, விறகு அடுப்பில் தான் அடுப்பு பற்ற வச்சு ஊதி கண்ணில் தண்ணி மாவு எப்படி அரைக்கணும். இப்போ என்ன பண்றீங்க, எல்லாமே வேற மாறிடுச்சு. ஆனா கிறிஸ்தவ சமுதாயம் தான் இதை ஒத்துக்கவே மாறவே மாற. நாங்க அப்படிதான் பண்ணுவோம், எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க அவ்வளவுதான். ஆனா உலகம் வந்து எங்கேயோ இருக்குது. அன்னைக்கு கட்டவண்டியில போயிருந்தா, இன்னைக்கு கட்டவண்டியில போனோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்களாம் முடிவு பண்ணும்போது எப்படி தான் பண்ணோம் சார், அதெல்லாம் ஓகே சார். ஆனா அன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு அன்னைக்கு செல்போன் எப்படிங்க, அன்னைக்கு போன் நான் சின்னதாக இருக்கும் போன்னா தெரு சென்னையில் தான் இருப்பேன் நான். ஃபோன் பண்ணுறதுக்கு எங்கன்னா ஓடணும் அந்த பெரிய ஃபோனு, அது அவங்க எங்கன்னா ஒரு இடத்துல அப்பயே வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு காலுக்கு அலோன்னு தான் முடிச்சுக்காரு. அந்த மாதிரி ஃபோனு இவ்வளோ முகமே மறைஞ்சிடும். இப்போ பாருங்க ஃபோனு ஹலோ சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் சார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வெளிச்சம்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா அவரை போல அட்வான்ஸ் யாரும் கிடையாது. என்ன சொல்றீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாருங்க, இன்னைக்கு ஒரு பொருளை கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த வருஷத்துல இது பழசாயிடும், இது புது பொருள்ன்றோம். இந்த காரு வேற, இப்போ காரு வேற, அப்போ டிவி வேற, இப்போ டிவி வேற, அப்போ வந்து வீடு வேற மாதிரி கட்டினாங்க, தின்ன வீடா கட்டுறாங்க, இப்போ பிளாட் வீடா, எல்லாமே வந்து மாடல் மாறினே இருக்குது. எது ஆனா எந்த மனுஷனை வச்சு கட்டுறாரு, அதே மனுஷனை வச்சு தான் மாடல் மாறும். இல்லை இப்போலாம் ரொம்ப டெக்னிக்கல் ஆயிடுச்சு, எல்லாரும் இதயத்தை கொஞ்சம் பெருசா வைப்போம் அப்படின்ட்டாரா. இப்போ படம் டெக்னிக்கலா இருக்குது, போனெல்லாம் இருந்துச்சு, அதனால இப்போலாம் வந்து கொஞ்சம் ஈச்சை கொஞ்சம் பெருசாகும் குழந்தை பிறக்கிறதுக்கு. அதே மாதிரி மனுஷனுக்கு நிறைய வேலை ஆகுது, இன்னும் 2 கை எக்ஸ்ட்ரா வரும் குழந்தைக்கு. நான் சொன்னேன் இன்னும் 3000 ஆண்டுக்கு கத்தர் வந்து லேட் ஆனா கூட இதே மனுஷனுக்குள்ள இருக்க அந்த டெக்னாலஜி வச்சிருக்கிற கத்தர், ஏன்னா அவர் பெரிய டெக்னாலஜி உள்ளவர், அவருடைய அட்வான்ஸுக்கு மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. ஹலோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன்னா தேவன் இப்படிலாம் பார்க்கணும்.
தேவன் இப்படிலாம் பார்க்கணும். தேவன் யாருன்னா நம்ம அட்வான்ஸ்னா அவருடைய அட்வான்ஸ் எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ பின்தங்கி இருக்கோம். ஆனா நம்ம பாருங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சா கூட அவங்க இப்படிதான். எனக்கு நான் பாருங்க ஒருத்தர் சொன்னா, இப்போ 24 மணி நேரத்துல இந்த மோசமான இந்த நாடு அப்படியே பஞ்சம், பெண்களை குழந்தை ஆக்கி சாப்பிட்ற நாடு, அவ்வளோ அவ்வளோ தரித்திரம், குழந்தை ஆக்கி சாப்பிட்ற நாடு இஸ்ரேல் தேசத்துல இருக்குது. சொல்றான் ஒரு எலிசா சொல்றாரு, அடுத்த 24 ஹவர்ஸ்ல இந்த நாடு செழிப்பாகும் அப்படின்னா. ஒருத்தன் சொல்றான் கைகால், அதாவது அவன் சொல்றான் நடக்குமா, இது வானத்தின் பணம் கடவுள் இருந்தாலும் நடக்குமா அப்படின்னு. திருப்பி சொன்னாரு, நீ பாப்படா சாப்பிட மாட்டடா. இப்பயும் சொல்றேன், இந்த வசனத்தை அது உங்களுக்கு நடக்காது. ஆனா ஏற்றுக்கொள்றவங்க வாழ்க்கையில நான் சொல்ற திருப்பி சொல்றேன், எல்லாமே கடவுளுடைய வார்த்தை பியூர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிரசங்கிக்கிறது பியூர் வேடம், எல்லாமே கடவுளை பண்ணி மையப்படுத்துற வார்த்தை தான். இயேசு சொன்னார் பாருங்க, நான் என்ன சொல்ல வந்தேன், பிதா சொல்றது அப்படியே சொல்றேன், அவ்வளவுதான். நான் இன்னும் கத்துக்கவே இல்லைப்பா, அவர் சொல்றது அப்படியே என்ன சொல்றது காப்பி அடிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம ஒண்ணு இல்லை, அவர் சொல்றது அப்படியே காப்பி அடிச்சிருக்கேன். ஹலோ, 99 சங்கீதம் டெய்லி வாட்சி பாருங்க, டெய்லி ஜனங்கள் சொல்லிட்டு இருங்க, அப்படி ஆகிடும் ஜனங்க. 99 நம்ம ஒன்று பெரிய பிரசங்கம்லாம் பண்ண தேவையில்லைங்க, இந்த வார்த்தைகளை எடுத்து இவர் பிரசங்கம் நீ மாத்தாத அப்படியே பியூரா பேசினால போதும், அந்த வார்த்தை மனுஷனை மாத்திடும். புரியுது நான் சொல்றது? ஏசு சொன்னா என்ன சொன்னாரு, நீ எப்படிங்க பேச, நான் சுயமா பேசுறேன், பிதா சொன்னது அப்படியே பேசுறேன், அப்படியே காப்பி அடிக்கிறேன். அவர் சொல்ற என்ன அப்படியே காப்பி அடி. ஹலோ, வேற ஒண்ணு காப்பி அடிக்கலாம் பாருங்க, காப்பி அடிச்சுட்டு இருப்பாங்க, அவன் பாஸ் ஆயிடும் பாருங்க. ஒண்ணு நம்ம அவரை காப்பி அடிச்சா அவன் பாஸ் ஆயிடும். ஹலோ, இல்லைங்களா? ரொம்ப பாருங்க, இன்னைக்கு அதான் சொன்ன எல்லாம் ஏத்துக்கிறோம், செல்போனை ஏத்துக்கிறோம், பஸ்ஸை ஏத்துக்கிறோம், காரை ஏத்துக்கிறோம், அப்புறம் வந்து அம்மா அம்மாருங்க வந்து ரொம்ப மிஷின் வாங்கினாப்பா என்ன சும்மா எவ்வளோ துணி வைக்கிறது அப்படின்றோம். ஆனா நல்ல வார்த்தை வெளிப்பாடு கொடுத்தா இந்த ஆளு சம்திங் ராங், எங்கேயோ வந்து ஓனா வந்து கொடுக்கு, ஏதோ ஓனா வந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணி போச்சுப்பா. நான் சொல்றேன், இயேசுவே அப்படி சொன்னேன், இயேசுவே அப்படின்னா பாருங்க, பச்சை மரத்துக்கு இப்படி பண்ணுவாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணலாம், பட்டை மரத்தை. அது மாதிரி நம்ம வந்து பாருங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீ கல்ல போதுனாங்க, பிசாசு அப்படி ஆக்கி வச்சுக்கிறான் பாருங்க. பிசாசு எப்படி மனசை கெடுத்து வச்சுக்கிறான்னா, நல்லா ஓ இந்த ஆள் பரலோகத்துக்கு போக மாட்டான், இவன் பூமிக்குரியவன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை, என்ன பிரசங்கம் பண்ணிட்டு போனா பாத்தியா. நான் சொல்ற பிசாஸ் ஏறி உட்காந்து நம்மளை அமக்களை பண்றான் மண்டையில. ஏன்னா நல்லது சொன்னான் பிசாஸ், என்ன சொன்னான், என்னப்பா இன்னும் இதில் சாப்பிட வேணாம் சொல்றா, அப்படி அவர் ஒன்றுதான் சாப்பிட வேணாம், இவாடு எல்லாம் சாப்பிட வேணாம், எப்படி போட்டு வாங்குறான் பாருங்க. பிசாசு மேலே போட்டு வாங்கிட்டு போனாங்கள, ஜாக்கிரதை உழைச்சி இப்படியே இருக்குதா எனக்கு சந்தோஷம், நீ நல்லா ஆயிட்டீங்கன்னா எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் சபை பொருள் ஃபுல்லாயிடும், எல்லாரும் சுகமாயிட்டாங்கன்னா அப்புறம் டாக்டர் தேவையில்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 1 வருஷம் வியாதி இல்லாத இருந்து பாருங்க, 1 வருஷம் வியாதி இல்லாத இருந்து பாருங்க, அதான் சாட்சி. ஒரே ஒரு 1 இயர் வியாதி இல்லாத இருந்து பாருங்க, வியாதி பாருங்க, வியாதியே ஆண்டு எடுத்து போட்டான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, பாவத்தை எடுத்து போட்டார் அல்லையோ, வியாதி எப்படி வந்துச்சுங்க, பாவத்தினுடைய கூர்ல தான் வியாதி வந்தது. பாவம் போயிடுச்சுன்னா வியாதி போடுமா வேணாமா சொல்லுங்க, கொஞ்சம் லாஜிக்கா பேசும். ரோமர் அதிகாரத்தை பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை லாஜிக்கா பேசுவார். யாரு, ஒருவன் மூலமா ஒருவன் வந்து ஒருவன் மூலமா அப்படியே லாஜிக்கா பேசும். அதை நான் சொல்லிட்டு, பாவம் போயிடுச்சுன்னா வியாதி அங்க இருக்கக்கூடாது. ஒரு வேலை இன்னைக்கு வியாதி காரணம், வியாதியை வெறுக்கணும், நோய் சொல்லணும், வியாதி போறப்பால இயேசுவினா வேற காற்றைகள் அதட்டது மாத்திரம் இல்ல, வியாதி அதட்டணும், சுவர் ஓடி. இது கர்த்தருடைய சரீரம், இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, இதை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், இது தேவனுடைய ஆலயம், உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது, நமக்கு சகல அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்ப பாருங்க நம்ம ஆமா ஊர்ல இருக்கிறவங்கலாம் போய் சொல்லிட்டு போறாரா, எத்தனை பேர் பாரியா பாரியா நம்ம வீட்லயே இருக்கு. நான் அதுதான் சொல்றேன், மெஜாரிட்டி தான் நம்ம தேடுறோம். ஆனா இஸ்ரேல் மக்கள்ல மைனாரிட்டி தான் ஜெயிச்சு, மைனாரிட்டி தான் உள்ள போனாங்க. பாலும் தேனும் உள்ள தேசம், யாரு 10 பேர் உள்ள போல, 10 பேர் கும்பல் அழியே போச்சு. யாருக்கு 12 பேர் வேவு பார்க்க போனான், அதுல 10 பேர் செய்தியை பேச பண்ணியிருந்தோம். அதெல்லாம் கடவுள் செய்வாராம்,
அதெல்லாம் பண்ணுவாராம், அதெல்லாம் ஜாயின்டிஸ், அவன்லாம் பெரிய ஆளு, அவன்லாம் கிட்ட கர்த்தரே போய் கொடுக்குறேன்னு சொன்னா இவன் வாயை வச்சு சும்மா இல்லாத உள்ளே போய் ஜெனரேஷன் உள்ள போடவில்லை. 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. யாருன்னா காலேப், ஜோஷுவா. அவன் என்ன கர்த்தர் நம்ம பார்க்குற அவனே இது கோலியாத்தை அடிச்ச கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த ஜெனரேஷன் மட்டும் போச்சுங்க. நல்ல கடவுளுடைய வார்த்தை பேசுறாங்க. பியூர் வெஜிடேரியன், இது பியூர் காரியம், சும்மா இது கலப்படம்லாம் கிடையாது. நம்மள சொல்றாங்க இப்போ அவர் கலப்படமான போதனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். பவுல் அதான் சொல்றாரு, கலப்படமான கலப்புள்ள உள்ளவர்களாக தெளிவா நாங்க பேசுறோம். தெளிவு மண்டையில தெளிவு வரணும், தெளிவு வரணும். என்ன பேசுறது, எதுக்கு நான் நல்லா இருக்குதுன்னு பேசுறாரு, இதெல்லாம் தப்பு. நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் 10 பேருக்கு ஃபீஸ் கட்டணும். அப்போ ஆண்டவர் தான் தரமாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் தான் ஃபீஸ் கட்டுறாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒன்று அவங்களாம் நரகத்துக்கு போகிறாங்க. நான் யாரும் சொல்லிங்க, அவன் பறந்து போக மாட்டாங்க, விசுவாசிங்க. அதில் ஜெபம் எப்படி பண்ணுறாங்க? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன் அழிஞ்சு போகிற ஆத்துமா சொல்றீங்க? ரட்சிக்கப்படுற ஆத்துமாக்கள் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பேச்ச மாத்துங்க. அழிந்து போகிற நீ சொல்லி அழிஞ்சு போயிடுவான். அழிஞ்சு போற ஆத்துமா இல்லப்பா, ரட்சிக்கப்படுற ஆத்துமா. வசனமே இருக்குது, ரட்சிக்கப்பட்டவர்களே அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இன்னொரு நியமிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்டை சரியா மாத்தினாலே நம்ம முன்னேறி போடுவாங்க. ஆகவே ஒரு மாதிரி பார்த்து ஃப்ரீயா சொல்லுங்க, ஃப்ரீயா நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே கட்டின உள்ளங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்படி குழந்தைங்க மாதிரி ஏற்றுக்கிட்டு ஆண்டவரே. அப்பா யாராவது கொஞ்சம் ஒரு 5 பேர் நல்லா இருந்தால் போதும் ஆண்டவரே. ஒரு 5 பேர் கொஞ்சம் அவங்க வாழ்க்கை மாதிரி, அவங்க சபம் மாதிரி, அவங்க குடும்பம் மாதிரி அப்படியே தாக்கத்தை ஏற்பட்டோம். ஒரே ஒரு கொஞ்சம் புளித்தப்பா எல்லாத்தையும் புளிப்பாங்க. சின்ன கடுகு விட பெரிய மரமாயிடும். அதுக்கு தாங்க இது, வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே நம்ம அந்த நல்லா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் ஐயச சொன்னார், யாருமே புது ரசத்தை விரும்ப மாட்டாங்க. நான் சொல்லுங்க, ஏசப்பா சொன்னார் புது ரசத்துக்கு பழைய ரசம் போதும்னு சொல்லுவான். ஏன்னா புது ரசம் பழைய ரசத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, பழைய தூரத்தில் புது ரசத்தை ஊற்ற முடியாது. இப்போ நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா அந்த ரசம் உள்ள போவாது, புதிய ரசம் உள்ள போவாது. ஆகவே அருமையான 4வது பாயிண்ட், கொஞ்சம் இந்த தங்க நகை அணிவதில் சர்ச்சை. ஏனென்றால் யாக்கோப்பு கர்வலி மரத்தில் கீழ் வெள்ளியும் பொன்னும் எல்லாவற்றையும் புதைத்து போடுகிறான். ஆதியாகமம் 35:4 இருக்குது. ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை கொடுக்கும் போது வெள்ளி பொண்ணு தருகிறார். விடுதலை பண்ணோன்னு என்ன பண்ணாரு, வெறும் பாவம் பண்ணி பார்த்தாரு, கையில் லோடா கொடுக்குறாங்க எல்லாம் அப்படி மடிய அப்ப அந்த இயேசு சொன்னாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கணும், அமைக்கி குளிக்கி சரிந்து விடுபடி நன்றாய் அழுது என்ன பண்ணுவாங்களா, கையை கொடுக்கும் மடியில பார்த்து எட்டு பாருங்க, இதெல்லாம் பார்க்கணும். மடியில போடுவாங்க. அது உங்க சர்ச்சை மக்கள் மடி பெருசா நிறைய பேர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கு டப்பா எப்படி இருக்குன்னா இவ்வளோ இருக்கும். அதுல 8 4 போற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. என் சர்ச்சில் டப்பா பெருசா இருக்கும், 2 கட்டு காணிக்க உள்ள போகும். இது 500 ரூபா கட்டு போற மாதிரி வச்சிருக்காங்க. ஹலோ, அன்னைக்கு போனா ஒருத்தர் சபையில போனா அந்த சேவிங் பண்றாங்க பாருங்க, அவங்க பெட்டி தூக்கிடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தூக்கி வர காணிக்க. எப்படி என்ன உங்க விசுவாசம் இல்லைன்னா அந்த பாட்டி பை சுருக்கு பை இருக்குதுல்ல, சுருக்கு பை அதை அப்படி அவங்க என்ன ஆமா ஏதோ நான்லாம் போடுறாங்க, ஒரணா போடலாம். என்ன பை இயேசு சொல்றாரு, மடியை காமிப்பா, மடிகள் போடுவார்கள் சொல்லிக்கிறார். அப்போ நம்முடைய தெளிவு நமக்கு வரணும் பாருங்க. ஆகவே தான் வந்து உங்க விசுவாசம் எங்க சர்ச்சையில் பாருங்க, பேர் இல்லாதே 4000 5000 6000 கூடும். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? நம்ம என்ன சர்ச்சை ஜனங்கள் போடுவதில்லை, தசபாகம் கொடுக்கிறதில்லை, என்ன கடின உள்ளங்கள் அப்படி இப்படி நம்மளே வருத்தி எடுத்துக்கிறது. யார் மற்ற பாசிக்கிட்ட போயிட்டு நயா திருநகம் நயா பாடுங்க, நீங்கள் நல்லா கொடுத்தீங்கன்னா நல்லா கொடுப்பாங்க. யோசிச்சுப்பாங்க, பெரிய ஷாப்பிங் போகிறீங்க, அவங்ககிட்ட போய் ஆப்பிள் வாங்குறீங்க, ரோட்டில் போய் ஆப்பிள் வாங்குறீங்க, ரோட்டில் ஆப்பிள் மேலே சத்தை கிச்சு அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் என்ன கேட்குறான், டப்பு பெருசாக இருக்குது. ஆகவே இங்கேருந்து ரொம்ப பல பிரசங்கம் பண்ணவா பல போடும். லாஜிக் வேற ஒன்றுமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தான் வந்து குறைச்சிக்கிறது. யாக்கோபு மெலிசாடு வரும் இல்லை, அதுக்கெல்லாம் போட மாட்டான் பட்டையை,
கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு பட்டையை போடுவான். போட்டால் கொழுன்னு ஆகிட்டு பாருங்க. எல்லாமே எல்லாம் பிளெயின் ஆடு, ஆனால் வரி வரியாக போடுது. நான் சொல்கிறேன், புல்பிட்டில் பட்டையை போடுங்க. என்னது? சுகம் என்கிற பட்டை, ஆரோக்கியம் என்ற பட்டை, சமாதானம் என்கிற பட்டை, நிம்மதி என்ற பட்டை, பிறகு ஐஸ்வர்யம் என்ற பட்டை, நிறைவு என்ற பட்டை, பரிபூர்ணம் என்ற பட்டை, சகல நன்மைகள் உருவாக்குற பட்டயத்தை உறுதி போடுங்க. ஆடுகள்லாம் குடிச்சிட்டு ரோனாயிடும். ட்ரூத்த சொல்றேன். ஆடு அவங்ககிட்ட வரியே இல்லை. நாங்க வரும்போது அப்படிதான் வருவாங்க. நம்ம பட்டையை உரிச்சு போறதுல மூணாயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? போடுவான்னு சொல்லி போடலன்னா கூட கொடுத்துட்டு போவோம். ஏசப்பா ஆசீர்வச்சாரியா, என்னங்கய்யா, ஈஸியா முடியும். ஈஸி. அப்புறம் எல்லாமே கஷ்டம். வார்த்தை ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த எங்க ஊர் விற்கிற ஊர், எவ்வளோ விற்கிற ஆராதனைகள் அங்க எதுக்கும் இது ஏத்துறாங்க. அதனால எங்க சர்ச்சுக்கு ஆள் வர மாட்டாங்க. ஏன்? அந்த கருப்புறத்தோட இயேசு ரொம்ப சின்னவரா? சொல்லுங்க. கருப்புறத்தோட இயேசு சின்னவரா? அவர் ரத்தம் சின்னதா? அப்படி மரணம் சின்னதா? அப்படி உயிர்த்தல் சின்னதா? கொஞ்சம் சிந்தி பாருங்க. கையெழுத்து கொடுங்க. யாரும் தப்பா சொல்ல கொஞ்சம் பேச்சு பாருங்க. இந்த பேச்சு தான் சொல்லுவாங்க. யாரால கேட்ட? நோரால கேட்ட. நல்லா புரிஞ்சுக்க. இந்த வாயை சரியா திருப்பினீங்கன்னா போதும். யாக்கோபு சொல்றாரு, எப்பா இந்த கப்பலை திருப்புறதே இந்த ஸ்டேரிங் தான்ப்பா. ஒன்னில வாய் தான் கப்பல். வாய், உன்னுடைய நாக்கு தான் ஸ்டேரிங். எந்த இடத்துக்கு போனோம்? செழிப்பு இடத்துக்கு போனோமா? செழிப்பு பக்கமா திருப்பு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா திருப்பு. நிம்மதி பக்கமா திருப்பு. அந்த துறைமுகத்துக்கு திருப்பு. அது எந்த ஸ்டேரிங்? நான் திருப்பி சொல்றேன், ஐயா அவர்களே, நான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாப்பா இங்கெல்லாம் அப்படி நம்ம உபத்திரம். ஏசு சொன்னார், என்னது உபத்திரம் உண்டு, அவ்வளவுதான். ஆனா திடன்கொள் உலகத்தை ஜெயித்து. அப்புறம் பாருங்க, யாருக்கு நேற்று கூட சொன்ன பாருங்க, இந்த சங்கீத புஸ்தகத்துல சொன்னேன், என்னது நிறைய உபத்திரங்கள் வரும் அப்படின்னு போட்டுக்குது. ஆனாலும் அதுல இருந்து விடுவி பார்த்துக்குவாங்க. ஹலோ, அப்ப பாருங்க, இங்க சர்ச்சை என்ன ஆகுதுன்னா, என்டியில இப்போ வருங்க பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி புதைச்சிட்டாங்கல்ல. நான் சொல்றேன், எதை புதைச்சான் அவன்? எதை புதைச்சான்? தீட்டு உள்ளதை புதைச்சான். புது ஜிஆர்டி நகையை புதைச்சாங்க. சொல்லுங்க, தீட்டு உள்ளது. எந்த துணியை நீங்க கொளுத்துவீங்க? அழுக்கு துணி இந்த மாதிரி தான் கொளுத்துவீங்க. நல்ல புடவை வாங்கி கொடுத்துருவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சான், ஒரு அம்மா பழைய சோறு இதெல்லாம் கொண்டாந்து குப்பத்தில் போட்டாங்க. எதிர் வீட்டு ஒரு பொண்ணு பார்த்துச்சான். பார்த்து நேராக சுட சோறை வெடிச்சு குழம்பு ஆக்கி போட்டுதான். இந்த அம்மா கிட்ட கேட்குறேன், இந்த அம்மா கேட்டேன், ஏம்மா சோறெல்லாம் போட்டுற, குழம்பெல்லாம் போட்டுற அப்படின்னா. நீங்கள் தானே குழம்பெல்லாம் போட்டுனீங்க, சோறெல்லாம் போட்டாங்க. நான் போட்டுறேன். நான் ஊசி போனதை போட்டுனேன், கெட்டு போனதை போட்டுனேன், நீ ஏன் நல்லதை போட்டுன்னு எடுக்கிற? இன்னைக்கு அப்படிதான். அவங்க தீட்டுப்பட்டதை அவங்க என்ன பண்ணாங்க? புதைச்சாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? பழைய எல்லாருக்கும் தங்குமோ வெள்ளியும் கொடுத்து அனுப்புற, லோடு பண்ற. அவன் 400 வருஷம் பட்ட கஷ்டத்துல அவன் சம்பளம் கொடுக்காத எல்லாத்தையுமே எல்லா வித அந்த வருமானத்தையும் அப்புறம் என்ன அந்த எல்லா பண்டல் சேர்த்து லோடா கொடுத்து அனுப்புறாரு, வெள்ளியும் பொண்ணி. அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டில் கெட்ட குமாரன் வராங்கள, கெட்ட குமாரன். ஆனா கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கெட்ட குமாரன் கிடையாது. கெட்ட குமாரன் கிடையாது, நல்ல தகப்பன் கதை. அங்க கெட்ட குமாரன் இருக்கிற வார்த்தையில இளைய குமாரன் தான் இருக்கும். என்னங்க? இளைய குமாரன் தான் இருக்கும், கெட்ட குமாரன் இருக்கும். ஆனா இந்த கெட்ட குமாரன் பண்றான் பாத்தீங்களா? ஆனா அந்த வசனமே இல்லை. அப்போ பாரு கவனிங்க. இப்போ அவன் போயிட்டான், வீட்டுக்கு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வரான். வந்த உடனே மனம் திரும்பி வரான். வந்த உடனே என்ன பண்ணாரு? ஆண்டவர் அந்த கதை சொல்ற ஆண்டவர் வந்த உடனே அவனுக்கு என்ன பண்றாரு? தப்பு பண்ணிட்டேன்னா நீ படம் பண்ணி படம் அப்படின்னா சொல்லுங்க. மோந்திரம் போட்டு விடுறாங்க. மோந்திரம் சொல்லுங்க, மோந்திரம் அது பித்தளையா இருக்கும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோந்திரம் போட்டாரு, பிறகு பாதரட்சையை போட்டாரு, பிறகு உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாரு, பிறகு நல்ல பிரியாணி பண்ணு
அது மட்டும் இல்ல, ஆடலும் பாடலும் இருக்கட்டும். இருந்துச்சு அங்க. அப்பா வீட்டுல வந்துட்டான், ஆடல் பாடல் இருக்கட்டும், ஆடுவோம் ஆடுவோம் கொண்டு. எப்படி பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆடலும் பாடலும் தான். அப்பா வீட்டுக்கு வந்தா பிரியாணி தான், கொண்டாட்டம் தான். அப்பா வீட்டுக்கு வந்தா தான் எல்லாம் பல பலன்னு இருக்குது. அப்பா வீட்டுல பல பலன்னு போட்டு போறோம். வேற அவன் சொன்னா அங்க பண்ணி வீட்டுல இங்க வந்து அதே மாதிரி வச்சுட்டாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி தான் வச்சுங்க. அப்பா வீட்டுக்கு வந்தீங்கன்னா பிரயோஜனம் நமக்கு. அதே சோறு இல்லாத அது அவன் சொல்லினே வரான். அங்கிருந்து எங்க அப்பா வீட்டுல போனா வேலைக்காரங்க நல்லா சாப்பிட்றாயா, சாப்பாடை பத்தி பேசணும். அப்பா வீட்டுக்கு வந்தா நல்லா திருப்தி, ஃபுல் லோடு பண்ணுவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குதா இல்லையா? அப்படி பஞ்சத்துல வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் வாரி இறைக்கிற மனுஷன் விருத்தி அடைவான். ஹலோ பாருங்க, நம்ம பிரசங்கம் எதுக்கு இப்ப பிரசங்கம் பண்ண தெரியுமா? எதுக்கு இப்ப பிரசங்கம் இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு நல்லா இருந்துச்சுன்னா இப்ப உடனே நீ ஒரு 500 நீ ஒரு 500 நீ ஒரு 500 என்கிட்ட கொடுக்கணும் பாருங்க, அப்படி ஆகும். ஆனா இன்னைக்கு போதல் மீட்டிங் இப்படி கிடையாது. நான் தானாங்க சொல்லு, இது மாறணும் சார். வந்தா பாஸ்ட் இவ்வளவு பிரசங்கத்தை பண்ணி இவ்வளவு அருமையா இருக்கிற என்ன பண்ணோம்? இயேசு கிட்ட போய் இந்த பொன்னியும் தூபத்தை வச்சாங்களே, போய் வச்சாங்களே, அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்? வர பாஸ்ட் இவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ண. அப்போ என் கண்ணை திறந்தார். ஐயா இந்தாவே ஒரு 1000 ரூபாய், இந்தாவே 500 ரூபாய், இந்தாவே 2000 ரூபாய், இந்தாவே 5000 ரூபாய் செக் இருக்கிறையா. இப்படிதான் நீங்க இருக்கணும். இதான் ஊழியக்கார மீட்டிங் போகணும். இதான் ஊழியக்கார மீட்டிங், ரியல் ஊழியக்கார மீட்டிங். ஆனா இன்னைக்கு சென்னையிலும் சரி எங்கேயும் சரி எல்லாம் எங்க பேங்க் தராங்க சார் தான் சொல்றேன். தயவுசு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன் வருத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாங்க. எப்படியோ ஆரம்பிச்சு. நீங்க அதுக்கு முன்னால என்ன, இதுக்கு முன்னால இதெல்லாம் இந்த மீட்டிங்க்கு முக்கிய காரணம் என்ன? இயேசு ரத்தம், இயேசு பாடுகள், இயேசு மரணம், இயேசு உயிர்த்தெழுதல். அவர் இருக்கிறனால தான் நீங்க பிரசங்கம் பண்ணணும். இல்லைன்னா இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? அப்புறம் நீங்க வந்து சேர்ல உட்காரும் போது ஆமா இன்னும் ஒரு அவர் தானே அப்படின்னு வரக்கூடாது. இதுக்காக என்ன கரையை சொல்லப்பட்டது, இதுக்காக இயேசு இப்படி கரை செலுத்துகிறார். அந்த அந்த பார்வையில் இருந்துச்சுன்னா நம்ம ஊழியக்கார மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமா. ஆமென் அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ இங்க மட்டும் இல்லை, மத்தேயு சுவிசேஷம் 17:27 சொல்லுது. 17:27 என்ன பண்றாரா? இல்ல மத்தேயு 17 இயேசுக்கு வரி பணம் கட்ட வேண்டியது. நான் என்ன சொல்றேன், புதிய பாட்டுல ஆசீர்வாதம் இல்லைன்றத எடுத்து காமிக்கிறது. வரி கட்டுற பணம் வந்துடுச்சு. வரி கட்டுறதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? ஐயோ அப்படியாப்பா, வரி கட்ட உபவாசம் பிரேயர் பண்ணலாமாப்பா? என்னப்பா வரி கட்டணுமா? சரி அவங்களாம் கட்டலாம்ல, நம்மளும் கட்டிடணுமா? நம்ம விட போனது ஐயா, நம்ம ஊழியக்காரங்க ஐயா, ஊழியம் செய்யறையா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. நீங்க அப்படி ஊழியக்காரங்க சொல்லக்கூடாது. அவன் 10,000 சொல்றான்னா நான் 12,000 தானே போ. ஹலோ பாஸ்டர் சொல்றாரு, அன்னைக்கு அவர் இடம் பிடிச்சேன்னு சொன்னார்ல, கூட இருக்கிற விசுவாசி நேற்று தான் சொன்ன அந்த கதையை. விசுவாசி நான் சொல்றேன், இடம் பார்த்துருக்கேன் பாஸ்டர், வாடகை மட்டும் நீங்க பேசாதீங்க, வாடகை மட்டும் நீங்க பேசாதீங்க, வாடகை நான் அமைக்கி தரேன் அப்படின்னா குறைச்சி தரேன் அப்படின்னா இவரு உடாத எத்தனையோ இடத்துல இடம் தர மாட்டானா. இந்த ஆள் இடம் தரேன்னு சொல்லி கூப்பிடுறோம். இந்த ஆளுகிட்ட பார்க்கிங் பண்ண தேவையில்ல. எவ்வளவு 7,000 இல்லை பாஸ்டர், 4,000 கட்டிருக்கலாமே. நான் சொல்றேன், ஏன் 7,000 தர முடியாதா? ஏசு அவ்வளோ சின்னவரா? ஏசு அவ்வளோ அப்படியே உலகத்தான் இருக்கு, அம்பானியோட ஏசு ரொம்ப சின்னவரா? உலகத்தை படைச்சவங்க, உலகம் மட்டும் இல்லை, பல உலகங்கள் இருக்குது, கோள்கள் அத்தனையும் படைச்ச தேவன். இங்க அம்பானி கிட்டேயே அப்படி இருக்குதுன்னா இவரு அம்பானினா தூசி அவருக்கு. ஹலோ இது இல்லை இல்லையா? அப்ப பாருங்க நம்முடைய மென்டாலிட்டி என்னன்னா எல்லாமே குறைச்சு. ஐயா என்ன சொல்றாரு? அப்படியே நான் ஊழியக்காரன் எவ்வளோ 10,000 நான் 11,000 போ. நீங்க அப்படி கொடுக்குற மாதிரி போங்க, எல்லாத்தையும் இடம் கிடைக்கும். நீங்க போய் எங்கேயும் சந்து புதெல்லாம் பார்க்க தரல, நல்ல மெயின்ல பார்க்கலாம். பாருங்க நான் மெயின்ல தான் சர்ச்சை வச்சிருக்கேன். என்ன பைபாஸ் பக்கத்துல பெரிய இந்த அளவு இருக்கும், இந்த அளவு இருக்கும் பைபாஸ்ல. மாசம் சும்மா 15,000 ரூபாய் வாடகை மாசம். ஜஸ்ட் 15. அழகா சொல்றான் பாருங்க. இந்த விற்கும் போது இந்த விற்கிறோம் சொல்றான், எவ்வளோங்க எவ்வளோங்க? ஒன்றும் இல்லைங்க. வாட்ச் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, 9,000 ஜஸ்ட் ஒன்லி லேக்ஸ். வீடு இடம் சொல்றான், ஒன்றும் இல்லை, 89 லட்சம் ஒன்லி.
அவன் ரட்சிக்கப்படாதவனுக்கு எல்லாமே சிம்பிளா தெரியுது. நம்ம ரட்சிக்கப்பட்டு எல்லாம் என்னப்போ மாளிகை சார் திருப்பி சொல்றாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனது மறுரூபமாக்கப்படும். நான் எப்படி பார்த்தேன், இப்ப எப்படி பார்க்க போறேன், எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா உலகத்தானுக்கு எல்லாம் சிம்பிளா இருக்குங்க. ஆனா நம்ம பாருங்க, இவ்வளவு பெரிய கடவுளை வச்சுக்கிட்டு, ரட்சிப்பை வச்சுக்கிட்டு, பரலோகமே எங்களுக்கு சொல்லி மாத்தட்டிக்கிட்டு பூலகத்துல ஒன்னே இல்லாத இருக்கும். ஹலோ கேட்டா நம்மளுக்கு அவங்க அப்ப பூலகத்தை இடம் பண்ணவா? உடனே செத்த உடனே நாளைக்கு பாருன்னு சொன்னாங்களே, செத்த உடனே இது பண்ணாங்களே, அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் எடுத்து போ மேல போயிட்டுக்கலாம் மேல. ஏன் அவர் சொல்றாரு? இவங்களே ரெடி ஆகிறாங்க. இயேசு போனோடனே ஆன்னு பார்த்துட்டாங்க. எல்லாம் என்ன பாக்குறீங்க, ஈ போற மாதிரி வாயில போ 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 வேலை செய்ய. எங்க வேலை செய்ய? உலகம் முழு போடு. உலகம் முழுதுன்னா காசு வேணுங்க இல்லைங்களா சார்? ஒன்னே இல்லை, இங்கேருந்து வர்றதுக்கு காசு வேணுங்க எல்லாத்துக்கும். ஒன்னே இல்லை, இந்த பைபிளுக்கு காசு வேணுமா? இல்லை, பைபிள்ல காசு இருக்குது. அப்பெல்லாம் இலவசமா கொடுத்தாங்க. இலவசமா கொடுத்தாலும் அதுக்கு யாரும் காசு கொடுத்துக்கணும். நீங்க வச்சுட்டு அத்தனையில காசு இருக்குது. பேனால காசு இருக்குது, கண்ணாடியில காசு இருக்குது, எல்லாத்துலயும் காசு இருக்குது. சும்மா காசு காசு இல்லாத இல்லை இல்லை இல்லை. நான் திருப்பி சொன்னேன், இயேசுவ மேல காசு பேசல. என்ன சொல்றேன்னா, இந்த 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 வந்து நமக்கு வெளிச்சம் வேணும், வெளிப்பாடுகள் வேணும். அப்ப பாருங்க என்ன சொல்றாருன்னா, புத்தி அப்போ என்ன பண்ணாரு? வரி பணம் கட்டினோடனே போய் போப்பா, மீனை பிடிப்பா. என்ன இருக்குது? ஒரு வெள்ளி பணத்தை மோந்திரத்தை காமிச்சேன், தங்கம். இது வெள்ளி பணம். புதிய ஏற்பாட்டுல வெள்ளியும் இருக்குது, பொண்ணும் இருக்குது சார். என்ன பணத்திலேயே வெளியே போடுங்க. பணம் என்னத்துக்கு எப்படி அடிக்கிறாங்க, அச்சடிக்கிறாங்க. எவ்வளவு தங்கம் இருக்குதோ அவ்வளவுக்கு பணம் அடிச்சு. பணமே பணத்துக்குள்ள தங்கம் இருக்குது. ஹலோ, நீங்க தங்கம் வேணா பணத்தை கீழே போடுங்க சிஸ்டர், இருக்கீங்களா இல்லையா? பணம் எப்படி அடிக்கிறாங்க? எவ்வளவு தங்கம் விளைச்சலும் அதுக்குள்ள தான் பணம் அடிப்பாங்க. நீங்க பணத்தை வச்சுக்கிட்டு தங்கத்தை பெற்று பணத்தை கீழே போட்டுருங்க. சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு தங்கமா வேணாங்க, ரொக்கமா கொடுத்துருங்க. அப்படியே தெரிஞ்சுக்க, அந்த ரொக்கத்துல என்ன இருக்குது? தங்கம் இருக்குது. ஹலோ, இருக்குல்ல இல்லையா? தங்கத்தை வெறுக்காதீங்க சார். நமக்காக அது தேவனை உண்டாங்க. இன்னைக்கு ஏன் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க மக்கள்? சரிங்களா? ஏன் சொல்லுங்க? நீங்க வந்து என்ன மாதிரி மாத்திருக்கீங்க? போயா, நான் வரமாட்டேன். அப்படியே மக்கள் ஏன் வராத போது நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம வேற மாதிரி யோசிக்கணும் எல்லாத்தையும். ஏசு வேற மாதிரி யோசி. எங்கன்னா அப்படி பண்ணாரா? ஏசு என்ன பண்ண வண்டியாமா வண்டியா உள்ள அப்படியே வந்து எல்லாத்தையும் செட்டஸ்லாம் பார்த்து சொன்னாரா? இல்லை. சுகம் ஆக்கிட்டு விசுவாசம் நினைச்சது போ. அவர் தான் எல்லாரும் திட்டினார், மதவாதிகளாம். அவர் சுகத்தை பண்றாரு. என்ன ஓய்வு நாள் அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் கேட்கிறாரு, என்ன இப்படி கத்துற? ஓய்வு நாளில் ஒரு எருது வந்து தூக்க மாட்டேன். எருத காட்டில் மனுஷன் பேசினா கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்களுக்கு யார் சொல்றது? ஏசு சொன்னார். அப்படி முகத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நீங்களும் நாம எப்படி பார்க்குறோம் ஒரு மனுஷனை, இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவே இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து கடைசியா வந்து அந்த சரீரத்தில் இந்த வந்து புஸ்தகம் வந்து சரீரத்துக்கும் உதவுது. ஏன்னா ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறோம். சரி, ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டாவது புஸ்தகத்துல ரெண்டாவது பாயிண்ட். லூக்கா புஸ்தகம் 1:28 சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டுன்றத லூக்கா புஸ்தகம் 1:28 கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 1:28 சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். பாவம் வசனத்தை வாசிக்காதே இருக்கும். வாசிங்க 1:28 லூக்கா 1:28. அவன் இருந்த வீட்டில் தேவன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீயுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஹலோ, 8 சாப்டர் உள்ள நுழைஞ்ச உடனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹலோ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன சொல்றாங்கன்னா, அவள் இருந்த வீட்டில் தேவதூதர் பிரவேசித்து கிருபை பெற்றவளே. எத்தனை பேர் கிருபை பெற்றிருக்கீங்க? நீங்க கிருபை பெற்றவங்க. நீங்க கிருபை பெற்றவங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட கிருபை பெற்ற கர்த்தர் கூட இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஸ்திரீகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வாதத்துடைய ஊற்றுங்க நீங்க. ஆசீர்வாதம் தலைமையில நீங்களும் ஆசீர்வாதத்துடைய வாய்க்கால். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்.
அவர் வந்து வேற ஆசீர்வதிக்கிற தேவன் இல்ல, அவர் ஆசீர்வாதமான தேவன். ஆசீர்வாதமான மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கார். ஹலோ, சிங்கம் என்ன குட்டி போடும்? சிங்கம் குட்டியை போடும். பூனை குட்டியை போடும். நாய் குட்டியை போடும். தேவன் தேவ குட்டியை போட்டுக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? இந்த படமா பார்க்கணும். நீ யாருங்க? தேவனால் பிறந்தவர். அப்ப யாருங்க? தேவகுட்டி. நான் தேவகுட்டி. ஆமா, என்ன குட்டி? சிங்க குட்டி. சிங்க குட்டிடா. நான் சொல்ற நீ தேவகுட்டிடா. தேவகுட்டி. ஆமா, இல்ல சின்ன வெளிப்பாடு வாழ்க்கையில் நாங்களாம் அப்படிதான் மாறினாங்க. இன்னைக்கு நான் வந்து போன சபை அப்படிப்பட்ட சபை. நான் வந்து கத்தோலிக்கர்ல இருந்தேன். சர்ச்சுக்கு போன சபை அற்புதமான சபை. அங்க வேற ஒன்றையும் பேச மாட்டாங்க, நல்லா இருந்து பேசுவாங்க. அங்க இருந்து தாங்க ஊழியக்காரன் மாறி இருந்தேன். உங்க சர்ச்சில் ஊழியக்காரன் ஆக்கணுமா? எல்லாரையும் நல்லா இருந்து ஆசீர்வாதம் சுகமா இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக் ஊழியத்துக்கு போயிடுவான். நீங்க எல்லாம் ஏன் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க? பிள்ளைகளை கிடைக்க மாட்டாங்க சார். சபையில் இருக்கிற பாச பிள்ளைங்க எங்க அப்பாவே கஷ்டப்பட்டுக்கிறார், நான் போய் ஊழியத்துக்கு போ எனக்கு வேணாம். இவங்க என்ன பண்ணிட்டு டக்குனு இன்ஜினியர் படிக்க வைக்கிறது, அதுக்கு படிக்க வச்சு ஏன் படிக்க வைக்கிறது அப்படின்னு இப்படி என்ன என் பையனு கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் இப்போ தம்பியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க ஆராதனை பண்ணுறே போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கெல்லாம் நோட்டீஸ்லாம் கொடுக்க போகும்போது, ஐயா மேலே என்ன தெரியுங்களா? மேலே அலையிலையோ நமக்கு வீடு வேணாம், வாசல் வேணாம், வேலை வேணாம், ஒன்றையும் வேணாம், ஏசு போதும் அலையிலையா அப்படின்னு இருந்து பிள்ளைய அப்படி ஆயிடுச்சுன்னு போவேன். தம்பி என்ன பண்ணுறாரு? ஊழியர் வேலைக்கு சம்பளம் இருக்கணும் இல்லையா? பொண்ணை கட்ட கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஏங்க மேலே எப்படி பேசுறீங்க? மேலே எப்படி பேசுறீங்க? இல்லை மேலே எப்படி பேசுறீங்க? இது வேணாம், அது வேணாம், இது வேணாம், இயேசு மட்டும் போதுங்க. அப்ப அங்க என்ன அர்த்தம் சொன்னாங்க? அப்போ என்ன சொன்னாங்க? எந்த தெய்வம் வேணாம், இயேசு தெய்வம் மட்டும் போதும்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயேசு மட்டும் போதும், தங்க வேணாம், வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், அது வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம் ஆகிட்டோம். வேணும் தானே வேணும். அப்போ பாருங்க, அந்த விசுவாசிக்கு அது மட்டும் பாருங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க மட்டும் வேணாம்னு சொல்லக்கூடாது. சர்ச்சை மக்களுக்கு வேணும், சர்ச்சை மக்களுக்கு வேணும். சர்ச்சை மக்களும் என்ன பண்ணோம்? அதான் நம்ம மட்டும் காரில் போய் நம்ம மட்டும் வீடு வாசல் வந்து வச்சிடக்கூடாது. சர்ச்சை மக்களும் அவன் காரில் வரணும், அவன் வீடு வாசல் வச்சு. நீங்க உங்க சபையில அப்போ உங்க சபை மக்களுக்கு வீடு திறப்பு விழா ஆகிடும். அப்பப்போ வீடு திறப்பு விழா உங்க சபையில இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், எனக்கு ஏடாமட்டமா நீங்க எப்போ சொல்றது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன இப்படி நம்ம மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை, சர்ச்சை மக்கள் நல்லா இருக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தது பாருங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 3 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 25 வசனம் 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எப்படிங்க? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அதுல நீங்களா இருக்கிறீங்க, நானா இருக்கிறீங்க. எதுக்காக இயேசு வந்தார் சொல்லிட்டு பிரசங்கம் பண்றாரு. யாரு? பேதுரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கினா, பாவத்திலிருந்து விலக்கி, வியாதியிலிருந்து விலக்கி, சாபத்திலிருந்து விலக்கி, தர்மத்திலிருந்து விலக்கி, மரணத்திலிருந்து விலக்கி பாருங்க. பேதுரு பாவத்திலிருந்து விலக்கின்னு சொன்ன உடனே ஆவியான என்ன பண்ண? வாயை புத்திட்டு நிறுத்திட்டோட போதும், பாவத்தை விளைச்சா போதும். ஆனா ஆவியான பேதுரு வாயை கட்டல. ஆவியான என்ன சொல்ல? அடுத்தது என்ன சொல்ல? எல்லாத்தையும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். பாவம் மன்னிப்பு நிச்சயம் அதான், அது ஒரு ஆசீர்வாதம். பாவம் மன்னிப்பு ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம் ஆசீர்வாதம், சமாதானம் ஒரு ஆசீர்வாதம், விடுதலை ஒரு ஆசீர்வாதம், மீதி எல்லாமே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று பேக்கேஜ், அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. பாருங்க, கடைசியா நான் ஆதியாகம புத்தகத்துல சொல்ல போறேன். ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன இருக்குது? ஷாக் ஆயிருக்கு கொஞ்சம். பாருங்க, அடுத்தது பாருங்க. கொண்டு கொரிந்தியர்ல 10:16
10:14 நாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? பாருங்க என்ன சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவே ஆசீர்வாதம். கிறிஸ்துவை பிக்கும் போது அது ஆசீர்வாதத்துடைய பாத்திரமா அங்க போடுதுல, ஆசீர்வாதமான நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா? நம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா? என்ன சொல்றேன்னா, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்து, கிறிஸ்துவே ஆசீர்வாதத்துடைய ஊற்று. அப்ப நீங்கள் நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு பாத்திரமா இருக்கணும். அது அந்த கம்யூனியன் என்ன ஆகுதுன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவன், நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இந்த கம்யூனியனை கொடுக்குறேன். ஹலோ, ஆசீர்வாதம் எத்தனை, நான் என்ன சொல்றேன், ஆசீர்வாத வார்த்தை எப்படிலாம் வருதுன்றதை காமிக்கிறேன். பிறகு கலாத்தியர் 3:13 கலாத்தியர் மீட்டுக் கொண்டார். என்ன எனக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இப்படி ஆயிட்டு. என்னன்னா ஆபிரகாமுடைய எப்படி கோட் பண்றாரு, ஆபிரகாம தான் ஆசீர்வாதம், ஈசாக்கு தான் நமக்குலாம் கிடையாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. எப்படி? கிறிஸ்துவை விசுவாசிட்டீங்களா, இயேசு ரட்சிக்க பிரச்சனை ஏத்துட்டீங்களா, ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்களா, அப்போ நீ ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது. ஹலோ, நீ சொல்லணும் ஜனங்களை பார்த்து, நீ ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. ஏன்னா நீ கிறிஸ்துவை விசுவாசித்தா நீ நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆசீர்வாதம் இல்லையே சொல்லாதம்மா, நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு தப்பவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து உன்னை ரட்சித்திருக்கிறாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம். ஆமென். அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. நான் நிறைய அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. எவ்வளவு ஆசீர்வதிக்கணும், எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கணும், கொஞ்சமா இல்லை யாக்கோபை கேளுங்க. அவனுக்கிட்ட போய் கேட்கணும் ஆசீர்வாதத்தை பற்றி கதையா சொல்லணும். ஆசீர்வாதத்தை பற்றி யாருக்கிட்ட கேட்கணும்னா ரோட்ல போறவங்கிட்ட கேட்கக்கூடாது, அவனுக்குலாம் தெரியாது. யாக்கோபிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவான், நான் அவ்வளோ 2 பரிவாரம் வருது எடுத்துன்னு வரான், போய் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதிக்கின்றான். ஹலோ, 2 பரிவாரம் வருது, மாமனார் வீட்டுல வந்து வரான், இவன் வரான், யாரு ஏசா வரான், டக்கு என்ன பண்ணா 2 பேரும் அப்படியே அடிச்சுட்டு திருப்பி ஜெபம் பண்றான், ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதிங்க. ஏண்டா எப்பா இது 2 பரிவாரம் பத்தாதாடா? என்ன சொல்றேன்னா, ஏன் நீங்க ஆசீர்வதிக்க போனோம்னா, இந்த ஊரு தரித்திரத்தில் இருக்குது, இந்த ஊர்ல பஞ்சம் இருக்குது. இவங்கள அவன் சினிமா ஆக்டர் அவன்லாம் கொடுக்குறான், நீங்க கொடுக்கூடாதா? நீங்க கொடுக்கூடாதா சார்? சொல்லுங்க சார், நீங்க கொடுக்கூடாதா? நம்ம என்ன பண்றோம், வெறும் கிறிஸ்துமஸ் நம்ம ஜனங்களை பார்த்து அது விட லீஸ்டான ஒரு புடவை 100 ரூபாய் 120 ரூபாய், அது கூட எங்கேயாவது திரிஞ்சு யாராவது தருவாங்களா அப்படி பார்த்து, சாரி சார் நான் திருப்பி சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்துக்க நான் வரல, யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ யாரையும் இது பண்றதுக்கு வரல. நான் வந்து நம்முடைய வெளிச்சம் வரணும். ஏன்னா நீங்க உங்க விசுவாசிங்க என்ன பண்ணணும், கிறிஸ்துமஸ்க்கு பாஸ்டர் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்களா, நான் ஒரு 200 கூட வாங்கி தரேன் பாஸ்டர், அப்படி இருக்கணும் உங்க விசுவாசிங்க. ஹலோ, மார்க்கெட்ல போய் நில்லுங்க பாஸ்டர், நான் 200 எல்லாம் மார்க்கெட்ல நின்று டாக்ஸ் கொடுக்குற மாதிரி புடவை கொடுக்கணும். என்னையா பாஸ்டர் இருந்தாலும் டாக்ஸ் கொடுக்குறவங்க புடவை கொடுக்குறாங்க, எப்பா என்னையா சபை இது? இல்ல மாறுதல் ஆக போகுது, எழுப்புதல் வரப்போகுது. நீங்க பாருங்க, நம்ம சர்ச்சு நம்ம இதெல்லாம் வந்து எல்லாம் நோக்கி பார்க்க போறாங்க, சபையை பார்க்க போறாங்க. பாருங்க, சபையை பார்க்க போறாங்க மக்கள். சபை தான் செழிப்பா இருக்க போகுது, சபை தான் ஆசீர்வாதமா இருக்க போகுது. அந்த பரிசேயர் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்றா, கொண்டு வந்து பரிமள தைலத்தை ஊத்துறா. ஊத்தின உடனே யாருக்குறான், யூதாஸ் திருட்டு பையன், திருடன் இயேசுடைய கேஷியர் என்ன பண்றான், ஊத்துறாள். இதெல்லாம் வித்து ஏழைக்கு கொடுக்கலாமே. நான் சொல்றேன், ஏழைக்கு கொடுக்கலாம், ஆனா ஏழைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கு கொடுக்காத இருக்கிறது அவன் திருடன். பாருங்க, அவன் ஊத்துறா. இயேசு என்ன கமெண்ட் பண்ணாரு, ஊத்துட்டோம் என்னத்துக்கு கத்துறடி,
என்ன ஊத்துறா? எனக்கு நற்கிரியை செய்யறா, என்னை யாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறா, உனக்கு வெளிச்சம் இல்லடா, சீடனாக உனக்கு வெளிச்சம் இல்லை, அவளுக்கு வெளிச்சம் இருக்குது. அவள் விபசார ஸ்திரீ தான். ஆனா ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே என்னை பார்த்து என்ன பண்றா? உலகமே இவர் ரட்சகராக ஆக போறாரு, இவர் தான் ரத்தம் சிந்த போறார், இவர் தான் பாடுபட போறார், இவர் தான் மறிக்க போறார், இவர் தான் உயிரோட எழுதி போறார், இவர் தான் ரட்சிப்பு கொடுக்க போறார், இந்த உலகத்துக்கு வெளிச்சம் இவர் தான் அப்படின்னு அந்த வெளிச்சம் அவளுக்கு தெரிஞ்சது. அதனால என்ன பண்ண, இந்த புட்டிலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த புட்டி பாருங்க, ஒரு வருஷம் சம்பளம் அட்லீஸ்ட் 40,000 ஒரு மாசத்துக்கு வச்சுங்களேன். 12 மாசத்துக்கு 4,80,000 4,80,000 காலில் ஊத்திட்டு போறான். இந்த பிக் போட்டு நம்ம பாரு 10 ரூபாவே. ஐயோ கவுனிங்க, நான் திருப்பி சொல்றேன், 10 ரூபாய் பத்தி தப்பா சொல்றேன். ஆனா என்ன சொல்றேன் கவுனிங்க, என்ன அது என்ன பாயிண்ட்னா, நான் சொல்றேன் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் உங்க சர்ச்சைக்கு வருவாங்க. பணத்தை பெருசா பேசிக்காம இயேசு பெருசா யோசிச்சு அப்படி வந்து காணிக்கையை வந்து பாதத்தை தூக்கி போட்டு போவாங்க உங்க பாதத்துல. அதை விசுவாசிக்க பிரதர், சிஸ்டர், பாஸ்டர்ஸ். ஏன்னா வேதத்துல இருக்குது. எப்படி பேதுரு கண்ணில் தூக்கி போட்டு போனாங்க, பத்திரத்தை தூக்கி போட்டு போனாங்க, போடு 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 போடு. ஏன்? புதிய ஏற்பாட்டில் இருக்குதுங்க, அது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் எதுக்காக எழுதி கொடுத்தாரு? இதெல்லாம் நீ விசுவாசிக்கணும்பா, நீ நம்பணும்பா, உன் பாதத்தை தூக்கி போடுவாங்கப்பா. ஜனகம் தூக்கி போட்டு பழைய ஏற்பாடு மோசைக்கு போட்டது இல்லை, உங்களுக்கும் போடுவாங்க, எனக்கும் போடுவாங்க. சரி, இன்னொன்று லூக்கா புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாசி பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசுக்கு ஸ்திரீகள் சொத்துக்களை கொண்டாந்து விற்று சொத்துக்களை கொண்டாந்து ஊழியம் செஞ்சாங்க. நீங்க லூக்கா புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாசி பார்த்தீங்கன்னா சிஸ்டர் 3ஆம் வசனம் வாசிங்க. 8:3 லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியார் யோவானாலும் கூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களுடனே இருந்தார்கள். இயேசு கிட்ட லேடிஸ் சொத்துக்காரங்க நிறைய இருந்தாங்க. ஹலோ, உங்க சர்ச்சில் நிறைய பேர் சொத்துக்காரர் ஆக்குவீங்க, சொத்துக்காரர் வருவாங்க. நீங்க பண்ற பிரசங்கத்துல அவங்க சொத்தெல்லாம் கொண்டாந்து ஆஸ்திகளை சொத்தையும் ஆஸ்தியை கொண்டாந்து இயேசுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்றேன், இயேசுடைய பணம், இயேசுடைய ஊழியத்துக்கு பணம் தேவைன்னா உங்களுக்கு தேவையில்லையா? சொல்லுங்க. அவருக்கே பணம் தேவைப்பட்டுச்சு, அவருக்கு ஊழியத்துக்கு. அப்போ உங்க ஊழியத்துக்கு எங்களுக்கு பணம் தேவையில்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவோட பெரியமா நம்ம கொஞ்சம் பாருங்க. அப்போ அவர்கிட்ட அவர் டெய்லி சாப்பாடு போடுறதோட தான் 12 பேர் வந்தாங்க, மனைவி அமைச்சு வச்சாங்க. இல்லைன்னா அந்த ஒண்டியில ஆளுகிட்ட ஏன் போயிட்டு பாபா என்ன நீ பிள்ளைங்க சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி விட்டுட்டு போறா. அவர் பின்னால எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க எல்லாரும். அவர் டெய்லி நல்லா சாப்பாடும் கொடுத்து எல்லாம் கொடுத்து வீட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து அமைச்சதுனால தான் இயேசு கிட்ட 12 பேர் வந்தாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு கூட உங்களுக்கு பின்னால நல்ல சம்பளங்கள்லாம் கொடுத்து பாருங்க, உங்க உடன்படியெல்லாம் பின்னாலே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹலோ, காசு இல்லாதவங்கிட்ட யாரும் பின்னால் வரமாட்டாங்க. நீங்க சும்மா தோத்துறோம் மலையிலையா பாப்பானா போப்பா. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் திருப்பி சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது வந்து வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு போனா பால் காசு வேணும், வீட்டுக்கு வாடகை காசு கொடுக்கணும், ஷர்ட் பேண்ட்டுக்கு காசு வேணும், எல்லாத்துக்கும். நான் காசு பற்றி பேசுறது இல்லை. ஆனா தெய்வம், நம்ம தெய்வம் நம்மளை வந்து அப்படி ஒண்ணுமே இருக்கிறதுக்காக நம்ம விடல. நம்ம வந்து இந்த உலகத்திலேயே ரிச்சா இருக்கிறதுக்காக கடவுள் படைச்சாங்க. நான் தேவக்குட்டி, அவருடைய வஸ்திரம் தொங்கல் அப்படியே தேவாலயத்தில் தொங்கி அப்படியே கடந்துதான். அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே சீட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ அற்புதமான வஸ்திரம் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்கன்னு ஒரே ஒரு கதை. கடைசியா லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 30-35 வரைக்கும் சமாரியன் அங்கே கீழே விழுந்துட்டு போயிடலாம். ஒருத்தன் அடிச்சு போடிச்சுட்டு குத்து உயிரா குல உயிரா விட்டுறாங்க. ஏசு சொல்ற கதை. லேவி ஒருத்தன் வரான், லேவியன் படி பார்த்துட்டு காசு இருக்குது இருந்தா எனக்கு தான் இருக்குது, இவனை தூக்கி போகிறதுக்கு எனக்கு இல்லை, போடாமல் போயிடுவான். அப்புறம் லேவியன் அப்புறம் ஆசாரியம் வரான். ஐயோ, இன்னைக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு நானே கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, இவனு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சமாரியா வரான் வந்து ஏன் சொல்ற சமாரியா வரான் சுய வாகனத்தில் வரான். வாடகை வண்டியில் இல்லைங்க, சுய வாகனம். அன்னைக்கு குதிரையோ கழுது ஏதோ, ஆனா இன்னைக்கு கார். சுய வாகனத்தில் வரான்.
வந்து அப்படி பார்க்குறான், அப்படி பார்த்து உள்ள எடுக்கிறான், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். கார் உள்ளே மெடிக்கல்லாம் வச்சுருக்கான், கார் உள்ளே மாத்திரை டேப்லெட் இதெல்லாம் வச்சுருக்கிறான். பார்க்க நான் சொல்கிறேன் எப்படி இருக்கணும் ஊழியக்காரன், எப்படி இருக்கணும்? அப்படியா? எனக்கு ஒன்றும் இல்லை சார், நானாக இருந்தால் கொடுப்பேன் சார், இல்லைன்னா அது இல்லை ஊழியக்காரன். பார்த்து தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறான், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறான். என்ன ஹாஸ்பிட்டல்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அழைச்சி போட்டேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அழைச்சி போகிறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலு, ஹலோ, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், பணம் கட்டுற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். நம்மளும் ஐயோ எதனா கார்டு, கர்நாடகா இவர் கார்டு அரசாங்க கார்டு இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, ஐயோ திடீர்னு ஆகி போச்சு. ஏசு சொல்கிற கதையை நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஆவிக்குரியதை எடுத்துக்கூடாது, எல்லாம் ஆவிக்குரிய ஆகிடும், சரி எடுத்துக்கொண்டே வேணாம். அவள் பாருங்க, அந்த பாய்ட்டு தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு போடுறான். அவன்கிட்ட சொல்கிறான் டாக்டர்கிட்ட, இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ கொஞ்சம் கம்மியாக செலவில் பண்ணுங்க, பார்த்துங்க, சின்ன இந்த சி கிளாஸ் இடங்குதா அப்படிலாம் கேட்குறேன். என்ன கிளாஸ் இடம் எவ்வளோ ஆகும் பண்ணுங்க. அப்புறம் அவங்க சொன்ன 2 நாள் ஆகி போச்சு, 2 நாள் ரூம் போட்டான் அவனுக்கு, ஏசி ரூம். ஹாஸ்பிட்டல் தங்கலை, அது வாசல்ல அவனுக்கு ஒரு ரூமை போட்டு தங்கிட்டான். 2 நாள் ஆகி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு டாக்டர் எவ்வளோ நாள் ஆகணும், இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நாள். அப்படியா, சரி இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், இன்னொன்று எவ்வளோ பில்லு வந்தாலும் நான் தரேன், எத்தனை லட்சம் மட்டும் நான் கொடுக்குறேன். ஏசு சொல்கிறேன் காரியங்க, அதெல்லாம் மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சொல்லுவார், அதை நீங்கள் வாசி பார்த்தா தெரியும். அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க சிஸ்டர், அது வாசிக்கிறீங்களா? என்னது, நீயும் அதுபடி செய்யணும். இப்படித்தான் நீ வாழணும், இப்படிதான் வாழ்க்கையை உனக்கு அமைக்கிறதுக்கு தான் மேல பறக்கத்தை விட்டு இறங்க. நீ பார்த்துட்டு போறதுக்கு இல்ல, ஐயோன்றதுக்காக இல்ல, இப்படி மற்றவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பண்ணக்கூடிய திராணியை அவங்க தரேன். திருப்பி சொல்றேன், நான் இது பேசுறது வந்து இந்த பிரிட்டோவை வந்து பெருமைப்படுறதுக்காக எல்லா ஊழியக்காரங்களும் இப்படிப்பட்ட லெவலில் இருக்கும், எல்லாருக்கும் கொடுக்குறோம். காசு ஏங்க ஒரு சினிமா நடிகை கொடுக்குறான், ஒன்று எவ்வளோ கொடுக்குறாங்க, நம்ம யாருங்க, யோசிச்சு நம்ம சொல்லுவோம் அவன் ஆடினான். நான் சொன்னேன், நம்ம ஆண்டோடைய பிள்ளை, நம்ம அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கிறதுக்கு தான் கடவுள் நம்ம உண்டாக்கிறோம். திருப்பி சொல்கிறேன், அபிஷேகம் இருக்குதா, இருக்குது, ஆவியானவர் இருக்கிறாரா, இருக்கிறார், வராங்கதா, இருக்குது, வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் ரத்தம். நான் சொல்லி ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களா, ரட்சிக்கப்பட்டு எல்லாம் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை ஹெல்த் வெல்த்தில். அதுக்கப்புறம் பாருங்க, சரீர சுகம் கீழே இருப்பாங்க, சரீர சுகம் நீடித்த நாட்களாக இருக்கிறத கடவுளோ ஆட்சிக்கிறேன். பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் எப்படி ஆக்கணுமா, வாழ வயது போல் ஆக்குவேன், வாழ வயது போல் ஆக்குவேன். எப்படின்னா திரும்பவும் வாழ வயது போல் ஆக்குவேன். அப்படின்னா இப்போ எனக்கு வயசு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் இப்போ எப்படி இருக்க போறேன்னா, காலேஜ் சொல்கிறான் 85 வயசில் எனக்கு 45 வயசு கல்வி. நான் சொல்கிறேன், வேறுடைய ரெக்கார்டை பற்றி பேசுகிறேன். 45 வயசு எனக்கு பலன். நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் அந்த பலன் எனக்கு தாங்க, சின்ன வயசு பலன் வேணும். ஏன்னா நீங்கள் தான் சொல்ல திரும்பவும் வாழ வயது போல் ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. அது மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் வாசிருக்க, யோபு புஸ்தகம், யோபு புஸ்தகம் கடைசியா யோபு புஸ்தகம் இதில் போடல நினைக்கிறேன். யோபு புஸ்தகம் 33 வாசிங்க. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அப்படிங்க, அப்பொழுது இப்பொழுது இப்பொழுதுனா வாசிங்க, அது வாசிங்க. அப்பொழுது அவன் மாம்சம், மெதுவா, அப்பொழுது அவன் மாம்சம் வாழ வயதில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையனா. பாருங்க, இது நீ உடனே நம்ம பரலோகத்தில் அப்படி இல்லை, இந்த பூமியில விசுவாசிக்கு தான் எழுதி, பரலோகத்துக்காக பைபிள் கொடுக்கல. பைபிள் வந்து இந்த பூமியில நீங்க எப்படி வாழணும், பைபிள் பரலோகத்துக்கு தேவையே இல்லை. இந்த பூமியில நீங்க நான் சொல்றாரு, அப்பொழுது அவருடைய மாம்சம், இப்பொழுது அவருடைய மாம்சம், இப்பொழுது அவருடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் வாழ வயது நாட்களுக்கு திரும்ப. சொன்ன என் ஹார்ட் நல்லா இருக்கும், சொல்லுங்க என் ஹார்ட் நல்லா இருக்கும், என் ஹார்ட் ஏசு ரத்தத்தை தெளிக்கிறேன், என்னுடைய கிட்னிகள் ஏசு ரத்தம் தெளிக்கிறேன்,
என் யூரின் பகுதியில் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கிறேன். என் கண்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கிறேன். என் கண் நரம்புல இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என் காதுல இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். காது நரம்புல இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என் பற்கள் இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என் ஈரல் இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என் முடிமேல இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என் முகத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கிறேன். என் எலும்புகளுக்குள்ள இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என் சதைக்குள்ள இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என் தோல் மேல இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். என்னுடைய ஆன்மாக்குள்ள ஆத்மாக்குள்ள அந்த சித்தங்களுக்குள்ள இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். என்னுடைய அந்த அறிவாற்றல் இயேசு கிறிஸ்து தெளிக்கிறேன். அப்புறம் உணர்ச்சியில இயேசு கிறிஸ்து தெளிக்கிறேன். ஆவியில இயேசு கிறிஸ்து தெளிக்கிறேன். என்னுடைய மனசாட்சியில இயேசு கிறிஸ்து தெளிக்கிறேன். என்னுடைய உள் உணர்வுல இயேசு கிறிஸ்து தெளிக்கிறேன். என்னுடைய ஐக்கியத்துல இயேசு கிறிஸ்து தெளிக்கிறேன். ஆவியில 3 பகுதிக்குது, ஆத்மால 3 பகுதிக்குது, சரீரத்துல 3 பகுதிக்குது. முக்கியமானது எல்லாம் எலும்பு, சதை, ரத்தம். ஆவியில 3 பகுதிக்குது. ஐக்கியம், மனசாட்சி, உள் உணர்வு. சித்தம் கொள்ளுதல் இது ஆத்மால 3 பகுதிக்குது. என்ன? உணர்ச்சி, சித்தம் கொள்ளுதல், அறிவாற்றல். இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். அப்ப பாருங்க, சரீரத்துல சுகத்தையும் கடவுள் நம்மளுக்கு தர. சொல்லுங்க, வாழ வயது போல ஆக்குவார். சொல்லுங்க, எனக்கு வாழ வயது போல ஆக்குவார். நான் எல்லாம் வேத வசனம் தான் சொல்லியிருக்கிறேன். வேற எதுவும் வேற கலப்பு வசனமே கிடையாது. வேத வசனம் திரும்பவும் வாழ வயது போல ஆக்குவேன். சங்கீதம் சொல்லப்பட்டது நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்குவேன். அதே சங்கீதம் இன்னொரு புத்தகம் சொல்லப்பட்டது. நான் என்ன பண்ணுவேன்? முதிர் வயதிலும் கனித்தண்டு புஷ்டியும் பசு. முதிர் வயதில் எப்படி இருப்பீங்களா? பசுமையா இருப்பீங்க, புஷ்டியா இருப்பீங்க. உங்க பையன் கிட்ட, தம்பி 10 ரூபாய் கொடுத்துட்டு போப்பா அப்படி இருக்கக்கூடாது. என்னடா எவ்வளவு காசு வேணும்? செக் தானப்போ. முதிர் வயதில் எப்படி இருக்கணும்? புஷ்டியும் பசுமையா இருப்பார். முதிர் வயதுல கூட என்கிட்ட இருக்கும். முதிர் வயதுல கூட இருக்கும். அது மட்டும் இல்ல, சரீரத்துல நான் 120 வயசு வரைக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சொல்லுவோம் 80 வயசு தானே, 70 வயசு தானே. யார் சொல்றது? அது மோசே சொன்னாரு. அவரே 120 வயசுல வாழ்ந்துட்டார். ஹலோ, நம்ம பாருங்க 70 80. ஐயோ, அது 55 ஆயிடுச்சுப்பா, என்னன்னு தெரியலப்பா, காடு வாவான்னு வீடு போன்னு சொல்றேன். எல்லாம் தீர்க்காசு, இயேசுவின் நாமத்தில் தீர்க்காசு. வாழ வயது கொடு. எல்லா நரம்புகள் நல்லா இருக்கும், எல்லா எலும்புகள் நல்லா இருக்கும், எல்லா கிட்னிகள் நல்லா இருக்கும், எல்லா மனதில் இருக்கிற எண்ணங்கள் நன்றாக இருக்கணும். இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவினால புதுப்பிக்கப்படுவதாக. எல்லா கிட்னிகள் நன்றாக யூரியன் வருவதாக. எல்லா கிட்னியில் இருக்கிற எல்லா கல்லெல்லாம் வெளியே வருவதாக. எல்லா சரீரத்தில் எல்லா பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சரியாவதாக. நான் சொல்றேன், இந்த வார்த்தைகளை நீங்க பேசினா சரீரம் கேட்கும். சரீரம் உயிர் உள்ளதுங்க. அது சொல்லுது வலிக்குது. ஏய், என்ன சொல்ற? வலிக்குது. வலிக்காத. நான் சொல்ற வலிக்காத. அது சொல்றது வலிக்குது. வலிக்காத. நீ சொல்றது நான் கேட்கணும், நான் சொல்றது நீ கேளு. இருக்கீங்களா இல்லையா? நல்ல பிராக்டிக்கல் லைஃப். இதெல்லாம் பிராக்டிக்கல். இயேசு வரும் தேடி மட்டும் எடுக்கல, பிராக்டிக்கல் காமிச்சார், சபிச்சார், அத்திமார்க்க அர்த்தம் பார்க்குறோம். அடுத்த நாள் என்னப்பா ஆமாடா, வேற படிச்சுட்டு போகிறது இல்லைடா. ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண பார்க்கும்போது தான் அதுதாங்க இந்த புஸ்தகத்துடைய மதிப்பு. அல்லேலூயா. புஸ்தகத்துடைய மதிப்பு அப்படிதான். ஆகவே நீங்க எல்லாம் தீர்க்காயசா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உங்க வடலூர் கிராமம் முழுவதும் சபை சூப்பரா இருக்கணும். நீங்க மணவாட்டி சபை, அவர் மணவாளன். மணவாளனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை கொடுப்பீங்க? லோக்குன்னு இருக்கிற பொண்ணை கொடுப்பீங்களா? உங்க பையனுக்கு, உங்க கல்யாணம் பையன் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க பையனுக்கு லொக்குன்னு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களா? அழகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எத்தனை நோய்தா பாரு பாரு பாரு. அப்புறம் அடுத்தது என்ன பொண்ணுக்கு வீட்டில் பானை சட்டி கூட இல்லையா, தண்ணி குடிக்கிறது கிளாஸ் இல்லையா, கட்டுவீங்களா? அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. நேரம் யோசிங்க, கொஞ்சம் நேர் மைண்டா இருக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைக்கு ஹெல்த்து பொண்ணை கட்டுவீங்க, வெல்த்து பொண்ணை கட்டுவீங்க. சபை மணவாளன் அவரு, சபை மணவாட்டி சபை லொக்குன்னு இருந்தீங்கன்னு, காசுக்கு பஞ்சத்தோட இருந்தீங்கன்னு, தம்பிக்கு இல்லாத அந்த பொண்ணை கொண்டு போய் மணவாளனே கட்டிக்கப்பா,
யோசிச்சு பாருங்க. நீங்கள் தான் மனவாட்டிய ஜோடிக்கணும். நீங்கள் தான் எழுத்து வெல்த்து ஆக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய புஸ்தகம், இவ்வளோ பெரிய இயேசுவின் நாமம், இயேசு ரத்தம், இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், அனந்த ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், அபிஷேகம், வரங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை கட்டு ஆவியானவர்கள் கொடுத்துருக்கும் போது நம்ம சர்ச்சை மனவாளன் வரும் பொழுது எப்படி வைக்கணும்னா ஜோடிச்சு சூப்பரா பொண்ணு எப்படி அப்படியே தூங்கி தூங்கி யோசிச்சு பாரு. ஊத்து வாயோட திருப்ப சொல்லாத, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படிதான் உங்க சமயம் நம்முடைய சமயம் ஆண்டவர் கொடுத்த சபையை மனவளம் வரும்போது அருமையா வச்சுருக்கான். இவன் தான் போதகர், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக போ உள்ளே. கத்திரங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஷாகரா பாக்கா லீபாலா தீனா மக்கா லூதரனா மஷங்கரா மக்கா லாதுரி பீகாலா பாபா கதபா. ஓ எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்காக அன்னைய பாஷை கொஞ்சம் பேசுங்க. அன்னைய பாஷை கர்த்தருடைய வார்த்தை அப்படியே 100% உள்ள இறங்கட்டும். அல்லேலூயா. ஆவியானவர் உள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் ஆவிக்குரிய வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில மாம்சமாக பலிக்கட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாம்சமாகி சொல்லப்பட்டிருக்குது. பேசப்பட்ட வார்த்தைகள்லாம் உங்க வாழ்க்கையில அப்படியே காணப்படட்டும். காணப்படட்டும், சபையில காணப்படட்டும், குடும்பத்துல காணப்படட்டும், கிராமங்கள்ல காணப்படட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எழுத்து வெல்த்து சபைகள்ல இருக்கட்டும். இவங்களுக்கு பாசங்கள அனந்த ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து இதை எப்படி பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நான் வெறும் சாம்பிள் தான், ஆனா நீங்க தொடர்ந்து ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் ஐயா நான் எப்படி ஜனங்களுக்கு முன்பாக எந்த பட்டையை நான் போட போறேன், சுகத்தின் பட்டை, ஆரோக்கியத்தின் பட்டை, சமாதானத்தின் பட்டை, நன்மைகளின் பட்டை, பரிபூர்ணமான பட்டை, நிறைவின் பட்டை, ஐஸ்வர்யத்தின் பட்டை, இயேசுவின் நாமத்தில் போடுங்க. ஜனங்கள் ஆடுகள் வந்து அதை குடித்துக் கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அவர்களும் அப்படியே வரி வரியாய் அழகழகாய் சூப்பரா மாறுவார்கள். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இப்படி வல்லக்கரத்தை ஆவியானவரே என்னை கொண்டு வந்து மறைச்சு நீங்க பேசுறதுக்காக இந்த வெளிப்பாடெல்லாம் அதுக்காக ஓடி ஓடி எல்லாம் அவ்வளோ மனுஷன் வந்து நிந்திக்கப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு சாட்டைகள் அழிக்கப்பட்டு முடிவு வந்து நம்மை தாழ்த்தி அடிமை ரூபப்படுத்த தெய்வமே எங்களுக்கு இவ்வளவு பெரிய அற்புதமான சபையை கொடுத்துருக்கீங்க, ஊழியர்கள் கொடுத்துருக்கீங்க, எங்களை அழைச்சிருக்கீங்கப்பா. அழைப்பு கிருபை வரங்களும் மாறாத சொல்லுங்க. காலை வேளையில கண்ணியோடு கவலையோடு வேதனையோடு ஐயோ ஊழியம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு மர்மம் ஆகட்டும். ஊழியர் ஒரு திருப்பமுனை ஆகட்டும். ஊழியர் ஒரு திருப்பமுனை ஆகட்டும். இயேசுவின் திருப்பமுனை ஆகட்டும். இன்னைக்கு ஒரு புது பொழிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால தன்னுடைய ஆவியானவர் ஜனங்களை ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த வேலையை அப்படி செய்வதற்காக ஒவ்வொரு மேலும் ரத்தத்தை தெளிக்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்க, ஒவ்வொரு இயேசு ரத்தத்தை தெளிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே மூடப்படட்டும். பிசாசு எழுதாதபடி நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதையாய் 100 தலையில் பலன் கொடுக்க முடியாது. ஈசாக்கு விதைத்தால் 100 மடங்கு அற்புதம். இந்த வார்த்தைகள்லாம் 100 மடங்கு உழைப்பாருடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலன் முடியாது. சத்து எழுதாதபடி கர்த்தர் காத்து கொள்வீராக செய்வதற்காக அப்பா இந்த சபையை ஆண்டவரே திறந்து கொடுத்த அந்த ஊழியக்காரை இயேசுவின் நாமத்தில் பிளஸ் பண்ணுகிறோம். இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை பிரசங்கிக்க இடத்தை கொடுத்த ஊழியக்காரை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, சபையை ஆசீர்வதிங்க. மனங்களை பெருகி விருத்தி அடைக்க மாட்டோம். என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றித்தாங்க. ஆண்டவரே முன்னிருந்து நடத்துற ஜேம்ஸ் ஐயாவுக்காக, சேகர் ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இதுக்காக கூட ஹெல்ப் பண்ண எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நிறைவு, பரிபூர்ணம், சமாதானம் சபையில ஊழியர்கள்ல வெளிப்படுத்த மாட்டோம். கர்த்தரை செய்வதற்காக வல்ல கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே என்னை அடியவனை தாழ்த்துகிறார், உம்மா கடத்துல தாழ்த்து நீர் மையப்படுகிறாங்க. எல்லாம் என்ன பார்க்க வேண்டாமா, உங்களை பார்க்கட்டும், உங்களை பார்க்கட்டும்.
உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்மை நோக்கி பார்க்கணும். உமக்கே கனம் துதி மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா.